எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. அடினா அடி, அப்படி ஒரு அடி. நம்ம தலையில துண்டு போடாம நம்மள வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க போல. நம்மளுடைய நிஃப்டி, நம்மளுடைய மார்க்கெட் கிராஷ் என்பது ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சு வெறும் நிஃப்டி 313 பாயிண்ட் இறக்கத்தோட நிறுத்திட்டாங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன? ஏன் நம்மளுடைய மார்க்கெட் வீழ்ச்சி அடையுதுன்னா, அங்க மிக முக்கியமான பெரிய தலை இல்லை அப்படின்ற ஒரு நிலைமையிலும் இன்னும் போர் தொடருது. யாருமே எதிர்பார்க்காத மாதிரி பிளைட்டை சுட்டு வீழ்த்திருக்காங்க. அதான் கர்மா இஸ் பூமராங் அப்படிம்பாங்க. 5 பிளைட்ல ஆரம்பிச்சு 6 பிளைட்டை சுட்டு வீழ்த்தினாங்க. பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு இடையில ஆரம்பிச்சு என்னமோ சொல்லிக்கிட்டே இருந்தாப்ல. இப்ப மூக்கு அறுத்து விட்ட மாதிரி அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான பிளைட்டே சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக தகவல் வந்துட்டு இருக்கு. அதனால போர் நிக்குமா? இல்ல போர் தான் முடியுமா? அதாவது நண்பர்களே, மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா, மிடில் ஈஸ்ட் அந்த ஏரியாவையே ட்ரம்ப் அவர்கள் இப்ப கைக்குள்ள வச்சிருக்காரு. ரஷ்யா தயாரிக்கக்கூடிய உலக அளவுல அந்த 10% ஆயில் விட்டுருங்க. மீதி இருக்கக்கூடிய 90%, ஏன்னா இப்பதான் வெனிசுலா நாட்டுல தான் உலகத்திலே அதிகமான ரிசர்வ் இருக்குன்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப மொத்த ஆயிலினுடைய கண்ட்ரோலும் ட்ரம்ப் அவர்களுடைய கட்டுப்பாட்டுல வந்துடுச்சு. எல்லாத்தையுமே டம்மி பண்ணி வைக்கிறாங்க. மிடில் ஈஸ்ட்ல எல்லாத்தையுமே டம்மி பண்ணி வைக்கிறான். அவன் சொல்றதான் கேட்கணும். ஈரான் மட்டும்தான் உன் பேச்சு நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு கெத்தா இருந்தாப்ல. இப்ப அங்க முக்கியமான ஆளை தூக்கிட்டாங்களா? இப்ப ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு 3 பேர்த்தினுடைய பரிசீலிச்சுக்கிட்டு இருக்கேன். ஈரான்ல புதுசா பதவி ஏத்து அந்த நாட்டுக்கு பதவி ஏத்துக்க சொல்றதுக்கு இவர் யாரு அப்படின்றத அந்த நாட்டு மக்களோட போர் நிக்க மாட்டேங்குது. டோட்டலா 90% க்ரூட் ஆயில உலகத்துல இவர் கையில் எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய பெட்ரோல் விலையெல்லாம் 100, 150, 200 கொண்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுல நம்ம எல்லாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்பதான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பேச போறோம். மார்க்கெட் கீழே இறங்குறதும் மேல ஏறுறதும் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா நிறைய பேர் மேலேயே வாங்கி பணத்தை லாக் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கிராஷ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு வரும் பொழுது வாங்கறதுக்கு பணம் இல்லாம என்னடா பண்றது அப்படின்னு மேல அண்ணாந்து விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா வாங்கி வச்சதையும் லாபத்துக்கு விற்க முடியாது. சரி, கீழே இறங்கிட்டு என்னைக்காவது ஒரு நாள் மேல ஏறுவான், அன்னைக்கு போய் வாங்கலாம்னா அன்னைக்கு லாபத்தை விற்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஏன்னா இதெல்லாம் விதைக்கும் நேரம். விதைக்கும் நேரத்துல நம்ம கிட்ட காசு இல்ல, மண்ணுக்கடியில ஒண்ணுமே இல்லைங்க போடுறதுக்குன்னு சும்மா மண்ணை மூடி வச்சா என்ன வரும்? கொஞ்ச நாள் கழிச்சு புல்லு பூண்டு தான் வரும். சோ இந்த சமயத்துலதான் வயசான என்னையா எ லைன் இஸ் அ லைன் அப்படின்ற மாதிரி வாரன் பஃபட் அவர்கள் இவ்வளவு நாளும் காத்து வச்சிருந்திருக்காரு. ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏத்த உடனே இது யூஎஸ் டாலர் கும்பாட போகுது அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. கோல்டினுடைய விலைகள்லாம் ஏறுமா அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. மார்க்கெட்ல பெரிய கிராஷ் வரும், அன்னைக்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய கேஷா வச்சிருக்கணும், மார்க்கெட் வீழ்ச்சி உபயோகப்படுத்தணும்ன்றது எல்லாருக்குமே எல்லா விஷயமும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ வாரன் பஃபட் அவர்களை நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தா கூட எப்பவுமே சைடுல ஒரு பணத்தை வச்சுக்கிட்டே இருந்திருப்போம். அது என்னைக்கு மார்க்கெட் கீழ் விழுகுதோ இந்த மாதிரி அன்னைக்கு நம்ம கவர் பண்ற மாதிரி யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம். சோ உங்களுக்கு தெரியாதுல்ல, உக்ரைன் ரஷ்யா போர் வந்தப்பவும் சரி, இதுக்கு முன்னாடி இதே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை வந்தப்பவும் சரி, மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் திரும்பி தான் ஏறிச்சு. வீழ்ச்சி என்பது வேகமா வந்தது. ஒரு மாசத்துல விழுந்தத கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கூடி ரெக்கவரி பண்ணாங்க. இப்ப மறுபடியும் மார்க்கெட் என்பது கீழே விழுகும் பொழுது கரடிகள் என்னைக்குமே ரொம்ப வேகமாக இருக்கும் மார்க்கெட்ல. இங்க பாத்தீங்கல்ல, அடி துவச்சு விட்டுருக்கானுங்க நம்மள. ஆனால் கரடிகள் செஞ்ச வேலையை நீ போரி நல்ல வேலை, நாளைக்கு ஹோலியை முன்னிட்டு நம்மளுடைய மார்க்கெட் லீவு, அது ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட் நம்மளுக்கு இருக்கு. அது இல்லை அப்படின்னாலுமே மிஞ்சி போனா ஒரு வாரம் 2 வாரத்துல நம்மளுக்கு பழக்கமாயிடும். எப்படி இருந்தாலும் ஈரான்ட்ட ஒரு குறிப்பிட்ட அளவு தானே ஏவுகணைகள் இருக்க முடியும். எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ண முடியும்? சோ வேகமா மார்க்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் ஏறிச்சுன்னா பரவாயில்ல அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய செய்திகளையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது போக மார்க்கெட் வந்து கீழே விழும்பொழுது ஏற்கனவே கீழே விழுந்து கிடக்கக்கூடிய சில பங்குகள் அப்படின்றதையும் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இனிமேல் வந்து பிரச்சனை என்பது முடிஞ்சிருச்சு. இத்தனை நாள் கப்பலை பக்கத்துல நிறுத்தி வச்சுட்டு ஒரு மாசமா விளையாட்டு காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சோ பிரச்சனை வந்துடுச்சு. இனி பிரச்சனை முடிவுக்கு வந்தாலும் சரி, அல்லது உக்ரைன் ரஷ்யா வார் மாதிரி இழுத்துக்கிட்டே இருந்தாலும் சரி, இந்த உக்ரைன்காரன் எப்படியாவது தந்திரமா அமெரிக்காரனை இழுத்து விட்டுட்டு ரஷ்யாவுக்கு எதிராக கொண்டு வந்துடணும்னு பார்த்துக்கிட்டே இருக்கான்.
அவங்களுடைய பேச்சு என்பது இப்ப வரைக்கும் ட்ரம்ப் அவர்களை மழுங்கடிக்கல. என்னைக்கு உக்ரைன் சொல்ற பேச்சை கேட்டுக்கிட்டு ரஷ்யா கூட மோத போறாங்களோ அன்னைக்கு நம்மளுக்கு மொத்தமா கும்பா. ஸோ என்னைக்கு இருந்தாலும் அந்த ஹெட்ஜிங் அப்படின்றது பண்ணிக்கிட்டே இருக்கிறதா பெரிய போர்ட்ஃபோலியோ வச்சு இருக்கிறவங்களுக்கு நல்லது. நண்பர்களே, பேசாம இந்த இன்ப செய்தி, நாளைக்கு ஹோலிக்கு லீவ் அப்படின்னு மார்க்கெட்ல விட்டுருக்காங்கல்ல, பேசாம இன்னைக்கு திங்கட்கிழமையும் சேர்த்து லீவ் விட்டுருந்தா சில நாடுகள் அப்படிதான் பண்றாங்க. எங்க போர் வந்ததுன்னா அவங்க நாட்டுல மட்டும்தான் பிரச்சனை, ஷேர் மார்க்கெட்ஸ் இறங்குதா? நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டும் தான், நம்மளுடைய மார்க்கெட்டும் தான் கிராஷ் ஆகுது. சண்டை என்னமோ அங்கதான் நடக்குது. ஆனா நம்மளுடைய மார்க்கெட்டுகள்லயும் ப்ராப்ளம் என்பது வருது. எதுக்கு ப்ராப்ளம் வருது? நல்ல லோ ரேட்ல கிடைச்சது, சில ஸ்டாக்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் திரும்பி ஏறும் பொழுது நம்மளுக்கு நல்ல லாபம் என்பது வரத்தான் செய்யும். பட் இருந்தாலும் வாரன் பஃபட் அவர்கள் மாதிரி எந்த ஒரு டெப்த்துக்கு போனாலும் வாங்கக்கூடிய பணபலம் யார்கிட்ட இருக்கு? ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? பிரச்சனைகள் வரும்பொழுது ஸ்டாக் மார்க்கெட்டை யூஏஇல க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க முந்தா நேத்து போன வாரம் பாக்கல, பாகிஸ்தானுடைய வெப்சைட்டே ஓபன் ஆகல, எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட். எப்படின்னு பாருங்க. அப்புறம் நம்ம மட்டும் என்னத்துக்கு ஹோலி செவ்வாய்க்கிழமை வருதுன்னா பேசாம திங்கக்கிழமை லீவ் விட்டு போக வேண்டியதானே? 1000 பேர் 1008 காரணம் சொல்லுவாங்க. ஆனா நஷ்டமாகறவங்களுக்கு தான் அதனுடைய வழி தெரியும். அவங்க சண்டை நடக்கிற இடத்துலயே இந்த மாதிரி சில இடங்கள்ல ஸ்டாக் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, அப்ப நம்ம மார்க்கெட்லயும் இன்னைக்கு 6 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி அப்படின்றது மார்க்கெட்ல வேல்யூ இறங்கும் பொழுது நம்மளுடைய போர்ட்போலியோ தானே பிரச்சனையா இருக்கு. அதுக்கு நாளைக்கு ஹோலினா இன்னைக்கும் சேர்ந்து ஒரு லீவ் விட்டா சத்தியமா இன்னைக்கு ஒரு இன்பமான செய்தியா இருந்திருக்கும். பட் ஏனோ ஒரு துன்பமான செய்தி. எப்படியோ நாளைக்கு லீவ். தம்பி நீ பண்றது சரியில்லை அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல நியூஸ் இருக்கக்கூடிய செக்டர் இப்ப டிஃபென்ஸ் செக்டர். அதுல இந்த மசகான் டாக் ஷிப் பில்டரும் ஒன்னா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த மசகான் டாக் ஷிப் பில்டர் அப்படின்ற பங்கு இதுக்கு முன்னாடி 200 days மூவிங் ஆவரேஜ் விட்டு ஒரு 13% ஒரு முறை இறங்கி மேல் நோக்கி ஏறி வந்த ஒரு வரலாறு உண்டு. அதே மாதிரி மறுபடியும் இன்னொரு முறை ஒரு 13% 200 days மூவிங் ஆவரேஜ் இருந்து இறங்கி வந்துட்டு மறுபடியும் ஏறிய வரலாறு என்பது உண்டு. தற்போதைய நிலைமையில இந்த பங்கு 200 days மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டி சமீபத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு 17% இறங்கி பல பேர்த்துக்கு டென்ஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தான். எப்படியோ இன்னைக்கு கடவுளா பார்த்து இந்த வார் சம்பந்தப்பட்ட தகவலை கொடுத்து கரெக்டா ஒரு சப்போர்ட் லைன்ல இருந்து இன்றைக்கு அந்த பங்கை பெரிய அளவுல வீழ்ச்சி அடையாம ஒரு மாதிரி அந்த சப்போர்ட் லெவலுக்கு கீழே போகாம இன்னைக்கு பிடிச்சி நிறுத்தி வச்சிருக்காங்க. தம்பி உனக்கு இப்பதான் சீசன், மாங்காய் சீசன்ல மாங்காய் வராம தேங்காயை கொண்டு கொடுத்து மாங்காய் மாதிரி நினைச்சு சாப்பிட்டுங்கன்னு சொன்னா நம்மளுக்கு எப்படி கடுப்பு வருமோ, அதே மாதிரி கீழே விழுந்த பிறகு செய்திகளும் இருக்கும் பொழுது பழையபடி திரும்பி ஏறி ஒரு 200 days மூவிங் ஆவரேஜை தொடாமையோ அல்லது அதையும் தாண்டி போகாம இருந்தா இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு கடுமையான ஏமாற்றம் வரும். இந்த ஷேரை வச்சிருக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்ற மாதிரிலாம் பாத்தீங்கன்னா பப்ளிக் தான் அதிகமா வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ்டிஐஸ் ஹோல்டிங் பர்சன்டேஜ் விட பப்ளிக் தான் அதிகமா வச்சிருக்காங்க. சமீபத்தினுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 880 கோடி லாபம். உனக்கெல்லாம் ஆக்சுவலா சண்டையினுடைய செய்தி எதுக்கு? நீ லாபம் செய்யக்கூடிய பங்காக இருக்கிறாயே அப்படின்னு இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஆசையா கொண்டிருப்பாங்க. பட் இன்றைய தேதியில இன்னும் பெருசா ஏறல. ஸோ இந்த வார் நியூஸ் முடியறதுக்குள்ள தயவு செய்து வந்துரு தம்பி அப்படின்னு நிறைய பேர் வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வி கார்ட் அப்படின்ற ஒரு பங்கு, அதுவுமே ஒரு 200 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு. இதுக்கு முன்னாடி 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே சரிவடைந்த நிலைமையில ஒரு முறை திரும்பி ஏறி வந்தான். இந்த முறை என்ன செய்ய போகிறான்? 200 days மூவிங் ஆவரேஜை திரும்ப தொட போகிறானா அல்லது வார் செய்திகளை தொடர்ந்து இன்னும் கீழே போகிறதா அப்படின்றது பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ 2026ல ஒரு ரவுண்ட் என்பது போயிட்டு வந்துடுச்சு. போன 2025 முழுமைக்கும் ஒரே ஒரு ரவுண்டு தான் போயிட்டு வந்தான். ஆனா இந்த 2026ல வெறும் 2 மாசத்துக்குள்ள ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டான் அப்படின்றதுல இந்த வி கார்டு ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன பெருமை என்பது சேரும். அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா டிஐஸ் எல்லாம் 23% அந்த பங்குகளை வச்சிருக்காங்க. அதுல யாரு பெரியாள் அப்படின்னு நம்ம பார்க்க போகல, இந்த எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்ட் எல்லாம் அதிகமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு நிலைமை. இந்த கம்பெனியுமே சமீபத்தில் பெரிய நஷ்டமெல்லாம் செய்யல. அவங்களுடைய லாபம் என்பது ஒரு கட்டத்தில் 78 கோடி சமீபத்தில் போன பிறகு 56, 66, 42 ஒரு மாதிரி கொஞ்சோண்டு கம்மியாக தான் இருக்கு. இருந்தாலும் அது நஷ்டம் செய்யக்கூடிய கம்பெனியா மாறாதனால இந்த பங்கை வச்சிருக்கிறாங்க ஒரு மாதிரி நீ அடுத்தது எப்பதான் இந்த பங்கு ஏறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
நண்பர்களே, ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல இருக்கிறவங்க ஷேர்கள் இறங்குனா வாங்கணும். ஏன்னா இறங்குனதுக்கு அப்புறம் வாங்கினா தான் லாபத்துக்கு விற்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறவங்க கிட்ட அவங்கெல்லாம் லெஜெண்ட். அவங்கெல்லாம் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்க கிட்ட எல்லாம் நம்ம போட்டியே போட முடியாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட லெவல்ல இறங்கிக்கிட்டே இருக்கா, இருக்கட்டும். ஒரு ஸ்மார்ட்டான விஷயம், அறிவுபூர்வமான விஷயம் என்ன? ரொம்ப மலிவு விலையில கிடைக்கக்கூடிய சரக்க வாங்கி எங்காவது கொண்டு போய் நல்ல ரேட்டு கிடைக்கும் போது வித்து விட்டுட்டு வந்துடணும். இதுதானே ட்ரேடிங். ஒரு வர்த்தகம் என்பது என்ன? இப்போ எங்க வீட்டுக்கு பக்கத்துல மளிகை கடைக்காரர் இருக்காரு. அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். மலிவான விலையில போயிட்டு மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்து காலையில 4 மணிக்கு வாங்கிட்டு வந்து, அதைய வெறும் ₹20 வாங்கிட்டு வர காய்கறிய ₹40 கூட வித்து விடுறாரு. அது மாதிரி அந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல ஸ்டாக்குகளை எடுத்து வைக்கணும்ன்ற அக்குமுலேஷன் பண்ணக்கூடிய லெஜெண்டுகள் வந்து எவ்வளவு ஆழத்துக்கு மார்க்கெட் போனாலும் பயப்படாம தொடர்ந்து உள்ள போயிட்டு வெளியே வரக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்கு. கிவன் தட் அது ஒரு பெரும்பாலும் ப்ளூ சிப் லாபம் செய்யக்கூடிய கம்பெனியா, செக்டர் லீடரா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்ப இந்த ஐடிசி அப்படின்ற பங்கு என்ன மனசுல நினைச்சிட்டு இருப்பாங்க? இந்த ஐடிசி எல்லாம் வந்து எவ்வளவு கீழே இறங்கினாலும் அந்த லெஜெண்ட் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க? கீழே போனாலும் எப்படியும் மேல வருவான். ஏன்னா இது ஒரு ப்ளூ சிப் கம்பெனி. எவ்வளவு ஒரு சூழ்நிலையிலும் லாபம் செய்யக்கூடிய கம்பெனின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒருவேளை திடுதிப்புன்னு அந்த பங்கு வந்து ஒரு ₹250 கூட வரட்டுமே. இப்போ ₹314 இருக்கு. விளையாட்டு போல இதுக்கு முன்னாடி ₹500 நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ₹500 இருந்தது ₹314 வந்து நின்றுகிட்டு இருக்கு. இதே மாதிரி விளையாட்டு போல பார்த்துக்கிட்டு இருக்கையிலேயே ஒரு ₹250 கூட வரட்டுமே. என்ன இப்ப கெட்டு போச்சு. அதுக்கப்புறம் மேல என்னைக்காவது வரும்பொழுது நாங்க லாபம் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி எந்த எல்லைக்கும் கீழே போற அது ஒரு ப்ளூ சிப் கம்பெனியாக இருக்கும் வரையில் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த பாலி மெடிக்யூர் அப்படின்ற பங்குமே அவனுடைய செக்டர்ல ஒரு லீடர் தான். ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அவனை கொண்டு போய் கீழே உட்கார வச்சிருக்காங்க. ஒஸ்ட் கேஸா இருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் இறங்கியிருக்கான். 13% இறங்கிட்டு ஏறிட்டான். 18% இறங்கிட்டு ஏறி இருக்கான் 2 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து. இந்த முறை என்ன பண்ணிருக்குன்னா 2 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து ஆல்மோஸ்ட் 30%க்கு மேல இறங்கிட்டான். ரொம்பவுமே ஒஸ்ட் கேஸா இருக்கு. இப்படி ஒஸ்ட் பிஹேவியரா பண்ணிவிட்டு அந்த ஷேர் பிரைஸ் ஒரு சிறிய அளவுல மேல் நோக்கி ஏறி வந்தா கூட மகிழ்ச்சியா இருக்குமே அப்படின்ற மாதிரி சில பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு இடம் மார்க்கெட் பூம் ஆன சமயத்தில் இந்த லெமன் ட்ரீ போன்ற டிராவல்ஸ் ரிலேட்டடான பங்குகளும் மேலதான் இருந்தான். ஆனா சமீபத்துல பிக்கப் ஆகல. இனி இந்த பங்கை வச்சிருக்கக்கூடியவங்க என்ன ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க? எப்போ வாழ்க்கையில வரலாறுல இப்படி ஒரு ஒஸ்ட் கேஸே நடந்தது இல்லையாப்பா? இதுக்கு முன்னாடி நீ என்ன இறங்கி இருக்க? 2 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து மிஞ்சி போனா ஒரு 13% இறங்கி இருக்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் ஏறி இருக்க சமீபத்துல ஒரு வருஷத்துல. ஆனா இப்ப என்னடான்னா இப்படி தொங்கு பாலம் மாதிரி ஆல்மோஸ்ட் 26% இறங்கி கிடக்குறியேப்பா அப்படின்ற மாதிரி அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ கீழே ஒரு ஷேர் இறங்கிடுச்சுனாவே அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்கலாம் அவன் என்னையா பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அந்த வகையில் இந்த லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கான். அவனுடைய ப்ராஃபிட்டை ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணி காமிச்சிருந்தாலுமே இந்த பங்கினுடைய விலை என்பது ஏறவில்லை. இது ஏறினா தான் எங்களுக்கு சந்தோஷம், இல்லைன்னா எங்களுக்கு என்னத்த சந்தோஷம் அப்படின்னு இந்த ஷேரை வச்சிருக்கக்கூடிய பலதரப்பட்ட மக்கள், கோடானு கோடி மக்கள் அதுல நம்மள பப்ளிக்ல வந்து பாத்தீங்கன்னா 36% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சரி நண்பர்களே, காய்ச்ச மரம் தான் கல்லடிபடும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு செக்டர்ல நியூஸ் இருக்கும் பொழுதுதான் அதுல பெருசா இந்த எஃப்என்டோ செக்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமா யூஸ் பண்ணிக்குவாங்க அந்த வால்டிலிட்டி. பட் முதலீடு செய்யக்கூடியவங்களுக்கு வந்து ஒன் வே தான். கீழே இறங்கினா அது இறங்கினதுக்கு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏறும்போது லாபத்துக்கு வித்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒன் வே. ஆனா இந்த எஃப்என்டோல இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு செக்டர்ல நியூஸ் வந்துச்சுன்னா 2 பக்கம் பொசிஷன் எடுத்து வச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணலாமான்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில இப்போதைக்கு செக்டர்ல இருக்கக்கூடிய தகவல் எந்த செக்டர்ல நியூஸ் இருக்குன்னா க்ரூட் ஆயில் தான். ட்ரம்ப் மட்டும் இன்னும் ஒரு 2-3 வாரத்துல அவர் நினைச்சதை சாதிச்சுக்கிட்டு வரக்கூடிய ஆளா தான் இருக்காரு. வெனிசுலா நாட்டுல இருந்த பிரதமரை தூக்கி வச்சுட்டாரு. அவர் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே பின்னாடி குழியை தோண்டி வச்சிடறாரு. அப்புறம் லேசா எந்திரிக்கிற மாதிரி எந்திரிச்சு அவங்கள பிடிச்சி குழிக்குள்ள தள்ளி விடுற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தி இப்ப ரஷ்யா கூட கூட என்னமோ அப்படியே பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. என்னைக்கு ரஷ்யாவை என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அதே மாதிரி மிடில் ஈஸ்ட்ல எல்லாத்தையுமே டம்மி பண்ணி வச்சிருக்காரா? இவர் பேசுற பேச்சை தான் கேட்கணும்னு சொல்லி வச்சிருக்காரு. அந்த துருக்கி ஒண்ணு தனியா இருக்கு. இனி அடுத்தது இவங்களுடைய கண்ணு துருக்கி நாட்டு மேல உழுகுதா என்னன்றது தெரியல.
ஆனா துருக்கி கிட்ட ஆயில் இருக்கா இல்லையான்றது நம்ம போய் எதுக்கு செக் பண்ணி பார்த்துக்கணும்? அந்த பக்கம் போனா நல்ல சாப்பாடு கிடைக்குமா? கிடைக்காது. அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்ப எனக்கு அந்த பக்கம் வேலை இல்ல. துருக்கி கிட்ட ஆயில் இல்லைன்னா அப்புறம் ஏன் நான் அங்க போறேன்? அப்படின்ற மாரி நடந்ததுன்னா நம்மளுக்கு ஒண்ணும் பெருசா கவலை இல்ல. எனிவே க்ரூட் ஆயிலினுடைய உலக அளவுல இந்த க்ரூட் ஆயிலினுடைய பிசினஸ் பல லட்சம் கோடி. ஆயில் இல்லைன்னா எப்படி எலக்ட்ரிசிட்டி முக்கியமோ நம்மளுக்கு ஆயில் அவ்வளவு முக்கியம். எனக்கு தெரிஞ்சு ஆயில் ரிலேட்டடான செய்திகள்லாம் வரும்பொழுது ரிலையன்ஸை விட ஓஎன்ஜிசி விட அதிகமா ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஷேர் பிரைஸாக ஆயில் இந்தியா கடந்த ஹிஸ்டரியில காமிச்சிருக்கான். அதே மாதிரி ஆயில் ரிலேட்டடான செய்திகள் வரும்பொழுது ஐஓசி பிபிசி போன்ற ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸும் பயங்கரமா பிளக்சுவேஷன் ஆகி காமிச்சிருக்கான். சோ இப்ப இந்த செக்டர்ல இருக்கக்கூடிய பல பங்குகள் ஆல் டைம் ஹை வருமா அல்லது ஆல் டைம் லோ வருமா? ஒரு சென்டர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஆயில் ரிலேட்டடான பங்குகள் கீழையா அல்லது மேலையா? சென்டர் பாயிண்ட்ல இருந்து என்ன ஆக போகின்றன? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃபரெண்டான செக்டர். இவங்க எல்லாம் என்ன ஆக போறாங்க அப்படின்றதா இப்ப மிக முக்கியமான கேள்வி மார்க்கெட்ல. சரி நண்பர்களே, நம்மளுக்கு லீவு நாளைக்கு முடிஞ்சு புதன்கிழமை அன்னைக்கு மார்க்கெட்டுக்குள்ள வரும்பொழுது நம்மளுக்கு பெரும்பாலான விஷயங்கள் ரொம்ப சப்புன்னு போயிடும். எந்த ஒரு செய்தி எடுத்து பார்த்தாலும் ஒன்றும் பெரிய அப்டேட் இருக்காது. இவன் குண்டுக்கு போட்டாங்க, அவங்க குண்டு போட்டுக்கிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குமே ஒழிஞ்சு இனி எல்லாத்துக்கும் இந்த செய்தி வந்து பழகிடும். அப்ப இந்த செய்தி இருக்கக்கூடிய செக்டர்னு பார்த்தோம்னா சமீபத்துல இந்த டிஃபென்ஸ் ரிலேட்டடான பங்குகள் தான். கல்யாணம்னு ஒண்ணு ஆயிட்டாவே நீ தியாகியா தானப்பா வாழ்ந்தாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல செய்தி வரும்பொழுது கூட நீ ஏர்லின்னா அப்புறம் நீ என்னத்துக்கு டிஃபென்ஸ்ல பெரிய ஆளா உட்கார்ந்துருக்க அப்படின்ற மாதிரி தான் பல பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் ஒரு செக்டர் லீடர். ஒரு முறை நல்லா தான் இருந்தான். அப்புறம் திடீர்னு துபாயில் நடந்த ஒரு விஷயத்துல ஒரு ஃபிளைட் ஒன்று கிராஷ் ஆயிடுச்சு. இப்ப அமெரிக்காவுடைய ஃபிளைட் இருந்தா அப்புறம் கிராஷ் ஆயிருக்கு. அதெல்லாம் ரொம்ப சகஜமான விஷயம்தான். ஸோ அப்ப நியூஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப புதுசா ஒரு வார் சம்பந்தப்பட்ட செய்தி வந்திருக்கும் பொழுது அதை ஒரு ட்ரிகரா எடுத்துக்கிட்டு இது போன்ற செக்டர் நியூஸ் உள்ள பங்குகள், டிஃபென்ஸ் துறை பங்குகள் திரும்பி டக்குன்னு மேல வந்தா தானே ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். இன்னும் கீழே இருந்துகிட்டு இருந்தா அப்புறம் எப்படி? ஸோ மெடிக்கல், ஃபார்மா, டிஃபென்ஸ் துறை போன்ற பங்குகள்லாம் மறுபடியும் நியூஸ் வந்து ஏதாவது ஆக்டிவேட் ஆகுமா இல்லையான்னு தான் பெரும்பாலான மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியா இருந்தா எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி. வணக்கம்.